ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் செஸ் சேனல். ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால ஒரு ஸ்பெஷல் கேம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா போல்கார் சேலஞ்ச் ரவுண்ட் 3ல் நடந்தது. இது ஆன்லைனில் chess24.comல ரேபிட் ஃபார்மெட்டில் நடந்த ஒரு கேமு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ஒரு டாப் 20 யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ்லாம் இதில் பங்கு பெற்றிருந்தாங்க. அதில் முக்கியமான பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பிளேயர்ஸ், எஸ்பெஷலி நம்ம நிகழ் சரின்னு, பிரக்னானந்தா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குகேஷ் கூட இதில் பங்கு பெற்றிருந்தார். ஸோ இதில் ரவுண்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ் சரினுக்கும் பிரக்னானந்தாவுக்கும் பேரிங் போட்டிருக்காங்க. இதில் ஒரு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேரிங் கூட சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸு. பட் இருந்தாலும் நம்ம ஓவராலாக பேசும்போது நம்ம நிஹால் பேஸ்ட் ஆன் த ரேட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடில் இருப்பார். ஏன்னா அவரோட எல்டரும் கூட. ஸோ இந்த சின்ன நோட்டோட நம்ம இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு 200 ருபீஸ் டொனேட் பண்ண சாஸ்தா நடராஜன் பிரதர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இப்போது இந்த அனலைசிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிராக் ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் நிஹால் இந்த இடத்துல பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் கேம் குயின்ஸ் பான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ D4, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட் டு F6. டிப்பிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய கேம்ஸில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கேம்ஸ் நம்ம D4ல் பார்த்துருக்கோம் அப்படின்னா அரௌண்டு 45 கேம்ஸ் நம்ம நைட் F6 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்ற கான்செப்ட்டில் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைனில் போயிருப்பாங்க. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கேம்ஸ் எதாவது பார்த்துருப்போம், இல்லைனா கிங்ஸ் இந்தியன் ஸ்டைலில் எதாவது போயிருப்பாங்க. ஸோ நைட் F6, பான் C4. ஸோ கெய்னிங் ஸ்பேஸ் இந்த சென்டர். அடுத்து பார்த்திங்கன்னா E6. ஸோ இங்கே என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்போம், நம்ம இந்த பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒயிட் நைட் C3 விளையாடினாரு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நிம்சோ இண்டியனுக்குள்ளே போகலாம் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல இந்த பிஷப்போட டயகனல் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப காமனான ஒரு மூவ் தான். பட் இங்கே ஆன்டி நிம்சோ இண்டியன் விளையாடுறாரு. ஸோ நைட் டு F3, பான் D5. இங்கே இதே பான் D5 மூவ் பார்த்திங்கன்னா G6 இன்சர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வேறு கான்செப்ட், கிரண்ட்ஃபீல்ட் டிஃபென்ஸ். பட் இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி பான் C4ல் வச்சுருக்காரு. நம்ம D4, D5, C4 அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது குயின்ஸ் கேம்பிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு D5 ஆடும்போது அது டிக்ளைன் லைன் சொல்லுவோம். பட் 2-3 மூவ்ஸ்க்கு அப்புறம் விளையாடிருக்காங்க. இதுக்கு பேர் டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு நம்ம செஸ்ஸில் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் C3 டெவலப் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நைட் D7. ஆக்சுவலாக இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேரியேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங் ஐடியாஸ்லாம் கொண்டு வரும். ஒரு 10-15 மூவ்க்குள்ளே நிறையா ஓப்பனிங் ஐடியாஸ் இதில் இருக்கும். நிறையா தியரிட்டிக்கலான விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த லைன் தான் இங்கே நிஹால் ஃபாலோ பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த லைனில் என்ன சொல்கிறது, அதிக பேர் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனந்த் சார் ஒரு கேம் விளையாடிருக்காரு இந்த லைனில். ஐ திங்க் 2-3 கேம்ஸ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் டேட்டா பேஸில். ஸோ நைட் D7. இந்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனில் பார்மன் அட்டாக் அப்படின்னா பார்மன் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நைட் D7 அண்ட் தென் பிஷப் F4. ஸோ பிஷப் F4 பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக இங்கே பிரக் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு பானை E3 புஷ் பண்ண போகிறாரு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு க்ளோஸ் த பான் சைன். அதனால் பான் சைன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஷப் நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், பான் சைனுக்கு வெளியே தான் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் ஒரு இன்கேஸ் பிளாக் கேப்சர் பண்ணார் அப்படின்னா C4ல் அப்போ ரீகேப்சர் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக E3 விளையாடுறதா கன்வீனியண்ட்டாக பிஷப் கேப்சர்ஸ் C4 விளையாடலாம். ஸோ அதனால் இந்த பிஷப் F4 மூவ் ரொம்பவே முக்கியமான மூவாக இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ D கேப்சர் C4 நம்ம எதிர்பார்த்த வேரியேஷனான அது மாதிரி விளையாடல. என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா மேபி பிஷப் E7 அது மாதிரி விளையாடிருக்கலாம். பட் பின் பண்ணுறதுன்றது அந்தளவுக்கு லாஜிக்கல் கிடையாது. பட் பின்னிங் ஐடியாவும் இருக்குது, ஏன்னா பிஷப் F4ல் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இங்கே நீங்கள் பிஷப் E7 ஆர் பிஷப் B4 விளையாடிட்டு கேஸ்லிங் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே நிஹால் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை விட முக்கியமான விஷயம் ஒரு அட்டாக்கிங் பிளேயர். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு பானை கேப்சர் பண்ணுறாரு. பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக E3 புஷ் பண்ணி சென்டரை சாலிஃபை பண்ணிவிட்டு லைட் ஸ்கொயர் பிஷப் ஓப்பன் பண்ணி அந்த பானை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இங்கே பான் டு B5. ஸோ பான் டு B5 பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ். ஆக்சுவலாக இது இட் இஸ் நாட் தட் ஒயிட் இஸ் வின்னிங் நவ். ஸோ இதுவும் ஒரு லாஜிக்கலான ஒரு வேரியேஷன் தான் இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நம்ம ஏன் இந்த பானை நைட் B6 விளையாடி
டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அது வந்து நிகழோட ஐடியாவாக இருந்திருக்கக்கூடாது. அதனால தானே நீங்கள் நைட் BD7 விளையாடுனீங்க, ஸோ இங்கே கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பான் வந்து அன்டிஃபெண்டடாக தான் இருக்குது. டாக்டிக்கலாக வந்து அதை நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிஷப்பில் கேப்சர் பண்ணும்போது நைட்டில் கேப்சர் பண்ணுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஷப்பில் பிளாக் பண்ணும்போது யூ கேன் கேப்சர் தி பீஸ் பேக். ஸோ இதுதான் விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியேஷனில் சென்டர் வந்து ஒயிட்டுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப அது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வேரியேஷன் வந்து பிடிக்காது. ஸோ அதுதான் வந்து சிம்பிள் ரீசன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பீசஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம குயின்ஸ் கேம்பிட்டில் பொதுவாக வந்து ஒயிட்டுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம வந்து டாக்டிக்கலாக வந்து அது பண்ணும்போது செக்கிங் வச்சு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மூவ் அவே ஃப்ரம் கேஸ்லிங். ஸோ கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் என்ன அட்டாக் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா C7 அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து சிம்பிளாக நீ வந்து கேப்சர் பண்ண முடியாது உன்னால். அதுக்கு நீ வந்து கரெக்டான முறையில் தான் பண்ணணும் அப்படின்ற மூவ் தான் B5. ஸோ B5க்கு அப்புறம் நைட் கேப்சர்ஸ் B5 தான் வந்து ஆக்சுவலாக கரெக்டான மூவ். இப்போ வந்து இந்த பிஷப் செக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஷப் செக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே நைட்டால் வந்து பிளாக் பண்ணுறாரு. ஸோ நைட் C3 திரும்ப பேக் வராரு. பட் இங்கே நம்ம அனதர் நைட்டால் பிளாக் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணலாம். ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா வரும் நைட் D5. ஸோ நைட் D5 வந்து இட் இஸ் கம்மிங் வித் அ டெம்போ ஆன் த பிஷப். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே கவுண்டர் அட்டாக் பண்ணுறதா நினச்சிருப்போம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு போயிடும். ப்ளஸ் இந்த நைட்டை வந்து நம்ம கிக் பண்ணும்போது இங்கே வந்து C3 வர முடியாது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் இந்த வேரியேஷனில். ஸோ கொஞ்சம் வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த நைட்டு பாருங்கள், D5ல இருக்க நைட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஆக்டோபஸ் நைட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த வேரியேஷன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நைட் C3 வந்து இமீடியட்டாக விளையாடிடுறாங்க. ஸோ நைட் C3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுவார். ஸோ இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிப்பிக்கலாக வந்து ஓல்டு ஸ்டைலில் கிளாசிக்கலாக வந்து விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூக்கை யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். சப்போஸ் குயின் கூட நீங்கள் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே டாக்டிக்கலாக வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. என்ன மூவ் அப்படின்னா A3. ஸோ A3யோட ஐடியா என்னென்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நைட் கேப்சர் C3 வந்து ஆக்சுவலாக ஆடுற மூவ் இது தான். சப்போஸ் நம்ம நைட் கேப்சர் C3 ஆடாமல் பிஷப் கேப்சர் C3 ஆடினோம் என்ன ஆகுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஷப் கேப்சர் C3 ஆடும்போது B கேப்சர் C3 அண்ட் தென் நைட் கேப்சர்ஸ் C3. ஸோ அடுத்து குயின் C2. ஒன்ஸ் வந்து நைட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் வில் பி இன் எ பெட்டர் பொசிஷன். ஸோ அதனால் இந்த வேரியேஷன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து அந்த மோஸ்ட்லி நம்ம பிஷப் கேப்சர் C3 ஆடாமல் பதிலுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட் கேப்சர் C3 வந்து விளையாடுறாங்க. இதான் ஆக்சுவலாக வந்து கேம் மூவ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குயின் D2. ஏன்னா அந்த பிஷப் ஆல்ரெடி நம்ம அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டுங்களா. ஈவன் வந்து இந்த நைட் நம்ம ஓல்டு ஸ்கொயருக்கு ரீட்ரீட் பண்ணிட்டு போனாலும் கூட நம்ம வி ஆர் அட்டாக்கிங் த பிஷப். அதனால் A கேப்சர்ஸ் B4 வந்து விளையாடலாம். ஸோ அதனால் இந்த குயின் D2 மூவ் வந்து பெரிய தப்பு கிடையாது. இதுதான் வந்து லாஜிக்கலான மூவ். ஸோ குயின் D2 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் கேப்சர்ஸ் A3. ஸோ பிஷப் கேப்சர்ஸ் A3 அப்படி இல்லைனா இன்னொரு ஐடியா கூட இருக்குது இந்த இடத்துல, குயின் E2 சாரி நைட் E2 கூட விளையாடலாம் பிளாக்கு. ஏன்னா வந்து 2 பீஸ் வந்து அண்டர் அட்டாக்ல இருக்குது. இப்போ நம்ம வந்து பிஷப்பால் வந்து குயின் அட்டாக் பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த குயின் வந்து பின்னில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிஷப்பை தான் கேப்சர் பண்ணணும். அப்போ இந்த நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேம்பில் ஜாலியாக உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போது பிஷப்பை நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவார், நைட்டில் திரும்ப பிஷப்பை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் பான் ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த வேரியேஷனோட எண்டிங்கில் இருக்கிற பான் ஸ்ட்ரக்சரு. ஸோ எண்ட் பான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியே சொன்னேன். ஸோ இங்கே இந்த வேரியேஷனில் பொறுத்த வரைக்கும் எனக்கு விஷுவலாக வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இல்லைன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஐசோலேஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது பிளாக் வந்து ஒன் மூவில் கேஸ்லிங் பண்ண போகிறாரு. ஒயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேஸ்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஆனாலும் இவருக்கு ஐசோலேஷன் இருந்தாலும் இப்போது இந்த பிஷப் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து செமி ஓப்பன் ஃபைல் வந்து நமக்கு C ஃபைல் கிடைக்க போகுது. ரெண்டாவது A ஃபைல் ஆல்ரெடி செமி ஓப்பன் ஃபைலு. பட் இது இங்கே சேம் ஸ்டோரி தான். ஆனால் வந்து எப்படி பிளாக் வந்து ஒயிட் அட்டாக் பண்ணுவார்ன்றது தெரியல. ஆனால் வந்து ஒயிட் எப்படி பிளாக் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது நமக்கு. ஸோ அதனால் இந்த வேரியேஷன் கண்டிப்பாக வந்து ஒயிட்டுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஸோ அதனால் நம்ம வந்து உள்ளே போனோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இது மாதிரி விளையாடினா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிஷப் கேப்சர்ஸ் A3 ஆடும்போது இங்கே ஒரு டாக்டிக் இருக்குது. இதான் வந்து கேமும். சப்போஸ் நீங்கள் பிஷப் கேப்சர்ஸ் A3 ஆடும்போது நீங்கள் ரூக் கேப்சர்ஸ் A3 ஆடினீங்கன்னா பெரிய பிளண்டர். காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும், நைட் B1 வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கிங் தி போத் பீசஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விளையாடக்கூடாது. ஸோ கரெக்டான மூவ் என்ன அப்படின்னா BC3. ஸோ இங்கே BC3 ஆடலாம், அப்படின்னா குயின் C3 ஆடலாம்.
பட் குயின் C3 வந்து ஏகப்பட்ட டைம் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து விளையாடிருக்காங்க. ஆனால் இங்கே அவரோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நமக்கு வந்து ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் பேக்வேர்ட் பான் இருக்குது. அதை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மிடில் கேமில், தேவையில்லாத டென்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டரில் ஒரு சூப்பரான ஒரு பான் ஃபார்மேஷன் வந்து பண்ணியிருக்காரு, 1 பான் ஐலாண்ட். ஸோ மொத்தமாக வந்து கனெக்ஷனில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக்குக்கு இருக்கிற பான் ஸ்ட்ரக்சரை விட ஒயிட்டுக்கு இருக்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் கண்டிஷன்ஸில். இங்கே பிளாக்குக்கு இருக்க கண்டிஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ பானும் சி பானும் ஆல்ரெடி வந்து ஐசோலேட் ஆகிடுச்சு அந்த ஒரு டாக்டிக்கல் ஐடியாவால். ஸோ இந்த மாதிரி B5 வந்து இயர்லியராக புஷ் பண்ணார் அப்படின்றதுனால. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மிடில் கேம்லேயோ இல்லை என் கேம்லேயோ போகும்போது பிளாக்குக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்க தான் செய்யும் பான் ஸ்ட்ரக்சரில். ஸோ இது மாதிரி சில டாக்டிக்கல் ஐடியா தான் நான் வந்து இந்த ஓப்பனிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இயர்லியராகவே சொல்லியிருந்தேன். ஸோ அதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்தராக வந்து கேம் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். பிஷப்பை வந்து சிம்பிளாக ட்ரா பண்ணுறாரு, சேலஞ்சிங் த பிஷப். ஸோ பிஷப் கேப்சர்ஸ் பிஷப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா C கேப்சர்ஸ் D. ஸோ இங்கே திரும்ப ஒரு அன்டபுள் பண்ணியிருக்காரு. இந்த C பான் வந்து ஆக்சுவலாக வந்து டபுள் பானு, ப்ளஸ் இந்த பான் ஆக்சுவலாக நம்மளுடைய பான் கிடையாது. ஸோ இருந்தாலும் அது வந்து ஒரு ஐசோலேட்டட் பானாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு கன்சாலிடேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருக்கு. அது கண்டிப்பாக நிகழ் வந்து சந்தோஷம் தான் படணும். ஸோ C கேப்சர்ஸ் D6 and then bishop captures C4 and then black castles in the king side. ஸோ white also castling on the king side. ஸோ இங்கே பிஷப் B7 வந்து விளையாடுறாரு, புட்டிங் தி பிஷப் இந்த லாங் டயக்னல். ஆப்வியஸாக வந்து இந்த பான்ஸ் எல்லாம் லைட் ஸ்கோரில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால இந்த டயக்னல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் B7 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பிஷப் E2, ஏன்னா அந்த நைட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணால் நம்ம பான் டபுள் ஆகிடும். அது வந்து ஃபேவரபுளான கண்டிஷனாக இருக்காது ஒயிட்டுக்கு, அதனால் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ குயின் C7 ஐயிங் த பேக்வேர்ட் பான். இப்போ தானேங்க சொன்னீங்க நீங்கள் வந்து இப்போது இந்த பான் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சூப்பராக இருக்குது, இதை எப்படி நம்ம வந்து பிளாக் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறான்னு சொன்னீங்க. ஆனால் உடனே வந்து குயின் C7 ரூக் F8லாம் வருது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கரெக்ட். இதில் என்னென்னா நமக்கு வந்து பிஷப் E2ல் இருக்க பிஷப் ஈஸியாக வந்து இந்த C4 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் C3ல் தான் அந்த பானை டிஃபெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 ஸ்கொயரை வந்து நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான டிஃபென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. சப்போஸ் அவர் நைட்டெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணார்னா நமக்கு மற்ற ரூக்ஸு மற்ற பீஸ்லாம் கொண்டு வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஈவன் வந்து நம்ம ஃபர்தராக புஷ் பண்ணுறது பற்றியும் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து ஒயிட் வந்து C4 புஷ் பண்ணுறாரு. நம்ம சொன்ன மாதிரி A5 வந்து பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ A5 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பாசராக இருந்தாலும் அன்அப்போஸ்டு பாசர் அப்படின்றதுனாலும் அது வந்து பெரிய த்ரெட்டு கிடையாது. எப்போவுமே ஏ பான் ஐசோலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து வீக்னஸ் தான். இங்கேவே இந்த பானை நம்ம என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து பண்ணலை. ஜஸ்ட் வந்து அவங்க பீசஸை வந்து ஷஃப்லிங் பண்ணி பெட்டர் ஸ்கொயருக்கு கொண்டு வராங்க. ஸோ ரூக் டு C1 வந்து விளையாடுறாரு. ஸோ H6 பை நிகல் சரின். ஸோ குயின் C3 பிறகு வந்து குயினை வந்து C3 ஸ்கொயர் கொண்டு வராரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் F8. ஸோ நெக்ஸ்ட் மோர் டிஃபெண்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கொயருக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பான் E5. ஸோ இங்கே பான் E5 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமேச்சுரான மூவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இந்த பானை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேமில் எப்படி கன்டினியூ ஆச்சு அப்படின்னா பிஷப் G4 வந்து விளையாடுறாரு. என்ன பிஷப் G4 அப்படின்னா இப்போ கடைசியாக பண்ண மூவ் வந்து ஒரு சின்ன வீக்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிற ஒரு மூவ் தான். என்ன வீக்னஸ் அப்படின்னா இந்த லைட் ஸ்கொயரை நம்ம வந்து பின்னாடி அன்டிஃபெண்டாக விட்டுட்டு வந்துட்டோம். பட் இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு, பட் இந்த டயக்னல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி பொசிஷனில் இந்த நைட் வந்து இந்த C4 பானை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து இப்போதைக்கு ஒரு பின்னில் மாட்டிக்கிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், உடனே பானை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்கள், பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் E8 வந்து விளையாடுறாரு. ஸோ ரூக் E8 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஃபைலை வந்து ஆக்குப்பை பண்ணுறாரு. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன டாக்டிக், ஜஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆர் ரிமூவிங் தி டிஃபெண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பிஷப்பால் அந்த நைட்டை கேப்சர் பண்ணுறது. ஸோ குயின் கேப்சர்ஸ் D7. ஸோ குயின் கேப்சர்ஸ் D7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரூக் கேப்சர்ஸ் A5 வந்து விளையாடுறாரு. ஒரு பான் ஆல்ரெடி நிகழ்கிட்டேருந்து போயாச்சு. இங்கே ஐடியா என்ன அப்படின்னா பிஷப் கேப்சர்ஸ் G2 வந்து அவர் மைண்டில் வச்சுருந்துருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஐடியா வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ரூக் கேப்சர்ஸ் A5, அதுக்கப்புறமா வந்து குயின் வந்து ஒன்ஸ் இந்த கிங் சைடு இருந்து கொஞ்சம் தூரமாக போனதுக்கப்புறம் நீங்கள் குயினை வந்து கொண்டு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்கே எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டயக்னலை க்ளோஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குயின் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் E2 இஸ் கம்மிங். ஸோ இந்த மாதிரி விளையாடிருக்கலாம். ஆனால் இது வந்து பெரிய பெரிய த்ரெட்டு கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு கன்வீனியன்ட் த்ரெட்டு தான். கன்வீனியன்ட்னா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ப்ளஸ் இந்த பிஷப் கொஞ்சம் வந்து ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பான்ஸ் எங்கேயும் வந்து போகிறது கிடையாது. ஸோ கடுப்பாக இருக்கும் நம்ம இந்த பிஷப் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. மேபி திரும்ப இந்த டயகனலில் வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து மாதிரி ஒரு பெட்டர் வேரியேஷன் ஆக்சுவலாக வந்து பிளாக்குக்கு. பெட்டர் வேரியேஷன்னா அவர் பண்ண விஷயத்துக்கு இது பெட்டர் வேரியேஷன். ஸோ இட் இஸ் நாட் தட் ஒயிட்டை விட பெட்டர் அப்படின்னு தான் சொல்லலை. ஸோ அவர் பண்ண வேரியேஷன் என்ன அப்படின்னா பிஷப் கேப்சர்ஸ் G2. ஸோ ஒரு பான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ஆக்சுவலாக வந்து அவரோட ஐடியா என்ன அப்படின்னா நமக்கு 3 பான் வந்து இந்த வேரியேஷனில் கிடைக்கும் அப்படின்றத நினச்சி தான் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து நிகழ் வந்து ஒரு பான் டவுனில் இருந்தார். அதனையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் பான்ஸ் தான். ஸோ கிங் கேப்சர்ஸ் G2, ரூக் கேப்சர்ஸ் A5. ஸோ 1 மூவ் வந்து பின்னாடி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குயின் செக். ஸோ இப்போ நம்ம வந்து பிஷப் கேப்சர்ஸ் G2 ஆடாமல் வந்தோம். இதுனா செக் கிடையாது, ஃபோர்சிங் மூவ் கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து கிங் வந்து கார்னரில் ஸ்டெப் அப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பானை கேப்சர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா யூஆர் த்ரெட்னிங் F2 ஆல்சோ. ஸோ இங்கே F2 த்ரெட்டன் பண்ணாலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் மூவ்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ப்ரக் விளையாடின மூவு. ஸோ இங்கே பெட்டர் மூவ் வந்துன்னா ரூக் F1. ஸோ ரூக் F1 அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணிக்கிறது நல்லது. அதர்வைஸ் நம்ம ஏதாவது டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணிக்க ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் வெயிட்டிங் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போயிருக்கலாம். ஸோ இது வந்து பெட்டர் வேரியேஷன் ஆக்சுவலாக வந்து 2 பேருக்குமே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடு மட்டும் இருக்குது. இவருக்கு ஒரு பாசர் வந்து அவுட் சைடில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி அவர் கண்டிப்பாக வந்து ட்ராயிங் சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து குயின் D5 வந்து விளையாடி இருக்காரு. இப்போது குயின் D5க்கு அப்புறம் திரும்ப ஒரு பான் கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ பாருங்கள் பான்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு 2 பான் இருக்கும். ஸோ 2 பான் வெர்சஸ் 1 பீஸ். கண்டிப்பாக வந்து 2 பான்ஸ் ஒரு பீஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என் கேமில் கண்டிப்பாக வந்து என் கேம் வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக என்ன சொல்கிறது, பீஸ் வந்து இருந்தது அப்படின்னா அவங்க பெட்டராக தான் ஆடுவாங்க. ரொம்ப கனெக்டட் பாசஸ் நிறையா இருக்குது அப்படின்னும் போது நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. பட் இங்கே ஒரு பான் இருக்குது, ப்ளஸ் இந்த பானை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு என் கேம் பீஸ் டவுனாக இருக்கவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூக் F1. ஸோ ஹிட்டிங் தி F7 ஸ்கொயர் இன்டைரக்ட்லி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குயின் நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி பண்ணலாம். ஸோ கவுண்டர் அட்டாக் மாதிரி பண்ணும்போது ஜஸ்ட்டு இந்த இடத்துல டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஆன் ஈஸி வேரியேஷன் ஃபார் ஒயிட் பிளாக். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியேஷன் அவர் வந்து அப்படி கொண்டு போகலை. ரேதர் அவர் வந்து ஒரு டாக்டிக்கல் ஐடியா வந்து இங்கே பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்து ரூக்கை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்துட்டு அதை வந்து வேறு மாதிரி வந்து கேப்சர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் ஒயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ரூக் அட்டாக் பண்ணும்போது அது ஆல்ரெடி டிஃபென்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்து வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒரு மேஜர் வேரியேஷன்ஸில் என்ன சொல்கிறது, ஒரு மேஜரான ஒரு இது கிடையாது, அவருக்கு ஒரு எட்ஜு கிடையாது ஒயிட்டுக்கு. ஏன்னா இது வந்து ஹோல்டபுள் ட்ரா தான். ஸோ நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் திங்க் பண்ணும்போது இது வந்து ஹோல்டபுள் ட்ரா அப்படின்னு நமக்கு தெரியும். பட் எக்ஸாக்டாக ரொம்ப அக்யூரேட்டாக ஆடணும். ஸோ வந்து கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ இங்கே கிங்கை ஆக்டிவேட் பண்ணும்போது நிஹல் சரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா F5 வந்து புஷ் பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக வந்து தப்பான மூவு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிங் வந்து ஹி வாண்ட்ஸ் டு இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி அவர் வந்து இந்த பான் கிட்ட வர ட்ரை பண்ண போகிறாரு. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூக் D3 மூவ் வந்து விளையாடிட்டு கிங்கோட அக்சஸை வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது அதுக்கப்புறமா வந்து அவர் கீழே வர ட்ரை பண்ணுவார். சப்போஸ் அப்படி வராரு அப்படின்னா நீங்கள் பானை புஷ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் நமக்கு வந்து அட்டாக்ல இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம இங்கே போக முடியாது. ஏன்னா இங்கே இமீடியட்டாக வந்து அவர் கேப்சரும் பண்ண முடியாது. பட் நம்ம இங்கே போகும்போது நம்மளுடைய அட்டாக் வந்து நைட்லேயும் இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கிங் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பானை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து பிளாக்குக்கு பெட்டரான வேரியேஷன். ஆனால் இந்த இடத்துல அவர் அந்த மாதிரி விளையாடல. ரேதர் அவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படின்னா F5. ஸோ F5 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஐடியா என்னென்னா நம்மக்கிட்ட வந்து மெஜாரிட்டி வந்து நமக்கு கிங் சைடில் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஏன் வந்து புஷ் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவரோட ஐடியா. ஸோ அதான் அவர் இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பானை புஷ் பண்ணிகிட்டே வராரு. ஆக்சுவலாக இந்த F4 கூட புஷ் பண்ணியிருக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் ரொம்ப
டைம் ப்ரெஷர் அப்படின்றதுனால வந்து புஷ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ G5 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிங் டு D1. ஸோ கிங் டு D1 அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஸ்டோரி தான். இங்கேவும் நமக்கு வந்து இந்த கிங்கையும் இந்த பீஸ் ரூக் ஆக்டிவேட் ஆகிறதையும் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இங்கேயும் அதை மிஸ் பண்ணுறாரு. ஸோ கிங்கை வந்து மூவ் பண்ணி கேமை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிஸ்டேக்கில் விட்டுடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3+ அட்வான்டேஜ் வந்து ஒயிட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் கன்வீனியண்ட்டாக வந்து பண்ணுறாரு. ஸோ டைம் ப்ரெஷரு எதனால் நம்ம வந்து ரூக்கை வந்து D3 கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு பான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூக்கை வந்து பிளாக் பண்ணிடுச்சு. எங்கேயுமே போக முடியாது, எஸ்கேப் ஸ்கொயரே கிடையாது. அதனால தான் வந்து இந்த பானை வாண்டடாக வந்து வாண்டடாக வந்து கொடுக்குறாரு. ஸோ அதனால இங்கே வந்து அந்த ஒரு பான் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பானும் போயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு வின்னிங் என் கேம் ஃபார் ஒயிட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் ஸ்டில் இது வந்து மேட்ரு ஆஃப் டைம் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஷஃப்லிங் மூவ் தான் எல்லாமே. பட் இருந்தாலும் அக்யூரேட்டாக விளையாட வேண்டியது இருக்குது. ஒரு பான் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரூக் அண்ட் நைட் வெர்சஸ் ரூக் வந்து பார்த்திங்க ஒரு ட்ரான் என் கேம் அப்படின்றது மாஸ்டர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சது தான். ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுறாரோ என்னமோ தெரியல. பட் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஷஃப்லிங் என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு வந்து இந்த பான் ப்ரொமோஷனை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மூவ்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு ஷஃப்லிங் தான் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஃபைனலாக வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணுறாரு இங்கே கிங் மூவ் பண்ணி. ஆக்சுவலாக மேட்டிங் நெட் இருக்குது இந்த இடத்துல நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக சிஸ்டம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் 20. பட் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் அந்த நைட்டு பானு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பீஸ் ஈஸியாக வந்து கோஆர்டினேட் பண்ணலாம் கிங்கோட சேர்த்து. மேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து மேட் இன் 20 காட்டுது. ஸோ இந்த இடத்துல கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. அதனால் அது வந்து டபுள் கொஷின் மார்க். ஏன்னா மேட் இருக்குது, அப்போயே நீ வந்து கிங்கை மூவ் பண்ணுற தேவையில்லாமல். ஸோ மேட்டிங் மூவ் என்னமோ அதானே பண்ணியிருக்குன்றதுனால அது டபுள் கொஷின் மார்க் வருது. ஆக்சுவலாக வந்து தப்பான மூவ் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். பட் என்ஜின் வந்து அந்த மாதிரி நமக்கு சொல்லுது. ஸோ இங்கே ஐ தாட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கை வந்து இந்த ரேங்க்லேருந்து வெளியே கொண்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அப்படி கொண்டு போனாலும் பார்த்திங்கன்னா மேட்டிங் நெட்டில் மாட்டிப்பார். ஏன்னா கிங்கை வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ ஆல்ரெடி வந்து பாருங்கள் நிறைய ஸ்கொயர்ஸ் ஆக்சுவலாக கிடையாது. ஆல்ரெடி பாருங்கள் எத்தனை ஸ்கொயர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே செக் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா மேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஒரே ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் இருக்கும். ஸோ அதனால் அவர் இது கண்டுக்கலையா என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ரூக் E1 வந்து அலோவ் பண்ணார். ஸோ ரூக் H6 அண்ட் தென் திஸ் செக். ஸோ இந்த செக்குக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எப்படி இந்த கேமை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட்டு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் we are going to promote the pawn. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ப்ளஸ் நைட் வேறு இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து நைட்டை ரீரோட் பண்ணி இந்த செக்கிங் டிஸ்டன்ஸ் கொண்டு வந்து கிங்கை வந்து ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். இது வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் ஆஃப்டர் ரூக் E6 செக் இதான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஹல் சரீன் வந்து இந்த பொசிஷனில் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 3 அப்படின்றதுனால ப்ரகுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரவுண்ட் 3லே வந்து நிஹலை வின் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஆக்சுவலாக வந்து அதில் ஸ்ட்ராங்கான பிளேயரே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பிளேயர்ஸ் தான். அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் வந்து நமக்கு வந்து நிஹல் சரீன். ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட அவருக்கு வந்திருக்கும். மேபி ஒரு என்ன சொல்கிறது டோர்னமெண்ட்டை வின் பண்ண போகிறோம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அதே மாதிரி அவர் ஆக்சுவலாக வந்து டோர்னமெண்ட்டும் வின் பண்ணிட்டார். இது ஏன்னா 3-4 டேஸ் மேலே ஆகுது இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு. பட் நம்ம அதில் எதுவுமே நம்மளால் வந்து கவர் பண்ணலை. ஸோ அதனால் ஏன் நம்ம வந்து இந்த கேம் வந்து கவர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அந்த கேம் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதுவும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து புது விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரக்னானந்தாவும் சரி அடுத்து நிஹல் சரீனும் சரி 15-16 இயர்ஸ் தான் வந்து இவங்க ரொம்ப 15-16 வயசு பசங்க தான். பட் அவங்க வந்து 10 வயசுலேருந்தே நிறைய சாதனைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக வந்து இந்த கேமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ட்ரைனிங் மெத்தட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நீங்களே வந்து நெட்டில் ஆராய்ஞ்சு நீங்களும் வந்து உங்களுடைய செஸ்ஸை நீங்களே தானாகவே வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்கள் பக்கத்தில் யாராவது பெட்டர் கோச் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கோச்சிங் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நம்மக்கிட்டே வந்து நீங்கள் கோச்சிங் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் வாட்ஸ்அப் மை நம்பர். ஸோ என் நம்பர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா
ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் 50 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமவே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சேனலும் க்ரோ ஆகும். நானும் பெட்டர் வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறது, வேறு என்ன வீடியோ நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இடையில் இந்த வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. ஸோ அதனால் ஃபிஷர் வீடியோ வந்து நாளை அப்படின்னா நாளை மறுநாள் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.